கர்மாவுக்கு கொஞ்சம் பரிகாரமாக இருக்கும். அதுபோல் வந்து நம்மளுடைய இப்போ நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சொத்து தகராறு வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம எனக்கு இவ்வளோ தான் இடம், எனக்கு இத்தனை அடி வரைக்கும் எனக்கு இருக்கும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது எல்லா விஷயத்துலேயும். அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் கர்மாவால் பாதிப்பு இல்லை. அப்போல ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒருத்தவங்க நம்ம சிஏ படிக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குது. அந்த கொடுப்பனையை சொல்கிறது தான் இந்த நட்சத்திரங்க. படிக்கலான்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே உங்கள் குடும்பத்தில் லவ் மேரேஜ் இருக்கும், இந்த தம்பிக்கும் லவ் மேரேஜ் பண்ணுற அமைப்பு இருக்குது, அப்படி இல்லை சொந்தத்தில் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்குது. இந்த நட்சத்திரங்களை வந்து லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசி நின்ற நட்சத்திரமாவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்போ நடக்கிற முதல் சிறப்பு பேச்சாளராக ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஜோதிட ஆய்வாளர், பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய வடலூர் துரை ஐயா அவர்களை டிஎன்ஏ ஜோதிடம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் நடத்துகிற 26வது கருத்தரங்களை இன்றைக்கி நம்ம டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். டிஎன்ஏ ஜோதிடம் வந்து பலன் சொல்ல ஒரு ஜாதகத்தில் கொடுப்பனை, அவங்களுடைய கொடுப்பனை என்னன்னு தெரிஞ்சிக்க இந்த டிஎன்ஏ ஜோதிடம் சிறப்பாக பயன்படும். அதனால் நம்ம ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம், இது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படின்னு இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் என்ன விஷயம், எதுக்காக அவங்க ஜாதக அமைப்பு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக பயன்படும். அந்த வகையில் நாம் பிறந்து ஒரு நட்சத்திரம், நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறந்திருக்கோம். அதுபோல் கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. அந்த நட்சத்திரம் மூலிமா அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துங்க. அப்போ ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரம் மூலிமா அந்த இருக்கிற பாவத்தோடைய தன்மையை வெளிப்படுத்தும். அப்படி ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம சூரியன் பிறந்த நட்சத்திரம், சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அப்போ சூரியன் இருக்கிற இடம் அஸ்தம் நட்சத்திரம். அதை சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அடுத்தது அஸ்தம் அப்படின்றது குருவோட கர்மா. அதில் சந்திரன் பிறந்த நட்சத்திரம், சந்திரன் பிறந்தது உத்திராடம் நட்சத்திரம். சந்திரன் வந்து உத்திராட நட்சத்திரம். சந்திரன் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். அதேபோல் மிருகசீரிடம் அப்படின்றதும் குருவோட கர்மா. செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னும்போது உத்திராட நட்சத்திரம். செவ்வாய் பிறந்த நட்சத்திரமும் அதுவும் வந்து குருவோட கர்மா. புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். அந்த அவிட்டம் அப்படின்றது சனி பகவானுடைய கர்மா. அப்போல குரு பிறந்த நட்சத்திரம் அப்படின்மா பூச நட்சத்திரம். பூசம் அப்படின்றது ராகுவோட கர்மா. அப்போ குரு இருக்கிற இடம், இப்போ நம்ம எந்த கர்மான்னு சொல்கிறோமோ அந்த கிரகம் அந்த பாவத்தில் அந்த கிரகமாக வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ குரு வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா குரு இருக்கிற இடம் ராகுவாக வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சனி பிறந்த நட்சத்திரம், சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி. அப்போ அது வந்து செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அதுபோல் ராகு பிறந்த நட்சத்திரம், அது சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம், சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். அப்போ மகம் அப்படின்றது சந்திரனோட கர்மாவை வேலை செய்யும். அப்போல் ராகு பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். அப்போ பரணி அப்படின்றது திரும்ப சந்திரனோட கர்மாவை, ராகு இருக்கிற இடம் சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும். அடுத்து கேது பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ கேது வந்து தான் இருக்கிற இடத்த ஆயில்ய நட்சத்திரம் மூலிமா, அதாவது சூரியனோட கர்மா, ஆயில்யம் அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற இடம். அதனால் கேது வந்து இருக்கிற இடம் சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது 9 கிரகங்களும் தான் பிறந்த நட்சத்திரம் மூலிமா ஒரு ஜாதகத்தில் அதனுடைய நிகழ்வை வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இதுபோல் ஒரு கிரகம் வந்து ஒரு குரு வந்து ஒரு இடத்துல ஒரு பாவத்தில் இருக்குன்னா அந்த இடத்துல ராகு தன்னை வெளிப்படுத்துவார்னு எடுத்துக்கலாம். புதன் ஒரு பாவத்தில் இருக்குது, ஒரு 4ஆம் பாவத்தில் புதன் இருக்குது அப்படின்னா அந்த 4ஆம் பாவ உறவு அங்கே வந்து சனி பகவானுடைய கர்மா வெளிப்படும்னு எடுத்துக்கிறோம். அப்போ இப்போ 4ஆம் பாவம் அப்படின்ற இடத்துல சனி பகவானுடைய கர்மா அப்படின்னா அற்பாயில் இறந்தவங்க இருப்பாங்க. அதுபோல் சனியோட காரகத்துவம் அந்த இடத்துல வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுபோல் ஒவ்வொரு நட்சத்திரமும் தான் பிறந்த ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரம் மூலிமா பலனை வெளிப்படுத்தும். அப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன கர்மான்னு நம்ம பார்க்கலாம். சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும். அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குது
அப்போ இந்த சூரியனோட காரகத்துவம் தொடர்பான ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இதில் தாங்க இருக்குது. சூரியனோட காரகத்துவம் தொடர்பான ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ அரசு வேலையில் இருக்காங்க, அரசாங்கம் தொடர்பான அமைப்பில் இருக்கிறவங்க, அதுபோல் மருத்துவம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்க, இது போலலாம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து ஒத்து வராது. சில பேருக்கு ஒரு புரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று அம்மாட்ட சொல்கிறது. அதுபோல் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராது. இல்லை அப்பா சில பேருக்கு சின்ன வயசில் தவறிடுறாங்க, இல்லை அப்பாவால் பெரிய புரோஜனம் இருக்க மாட்டுது. திருமணம் ஆகுதுன்னு வச்சுங்களா, இது போல் நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகுதுன்னா இந்த வீட்டில் அப்பாவோடைய நிலை சரியில்லை அப்படின்னா அங்கே மாமனாருடைய பவர் வந்து பலமாக இருக்குங்க. இங்கே எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அது போகிற இடத்துல, அது சூரியன் அப்படின்றது மாமனார் தானே. அப்போ இங்கே அப்பா வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாரு, பெருசாக எந்த பலனும் இல்லை அப்படின்னா அவர் போகிற இடத்துல மாமனார் வந்து அப்படியே இந்த அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாருங்க. அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு கர்மாவும் ஒரு உறவு வந்து இந்த இடத்துல நாம் இருக்கிற இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை நல்லா இல்லை சிறப்பாக இருக்குன்னா அங்கே வந்து சிறப்பாக இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே சிறப்பாக இல்லைன்னா அங்கே நம்ம போய் கல்யாணம் பண்ணுற இடத்துல அந்த உறவு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன் ஆடியோ விட்டு வருதுன்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? ஓகே. அதுபோல் இப்போ சூரியனோட கர்மா சொன்னால் அஸ்வினி, ஆயில்யம், அனிஷம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து கர்மாவாக வரும்போது அதான் அரசாங்க வேலை, அதுபோல் வந்து மருத்துவம் தொடர்பான தொழில், இதெல்லாம் வந்து இவங்க செய்யலாம் அப்படின்னு இருக்குது. கேட்குதுங்களா? எனக்கு கேட்கவே இல்லை, அதனால் கேட்குறேன். ஓகே. அப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோடைய கர்ம பதிவு பெற்றவர்களுக்கு வந்து பரிகாரமாக பிரதோஷ வழிபாடு முக்கியமாக செய்யலாங்க. பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியமாக செய்யலாம். அதுபோல் நம்ம பெரும்பாலுமே எல்லாமே தெய்வ வழிபாடுன்னு செய்யாமல் அப்பா வயசில் உள்ளவங்க மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கிறது. இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு சீஃபாக இருப்பாங்கள்ல, அவங்களும் சம்பளம் தான் வாங்குறாங்க, நாமளும் சம்பளம் வாங்குகிறோம், அவங்க சொல்கிறத நம்ம என்னதுன்னு செய்யலாம், என்ன செய்கிறது அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை வந்து மதித்து அந்த வேலையை செய்யும்போது நம்மளுக்கு சூரியன் கர்மா பலமாக பாதிக்காதுங்க. அந்த சூரியன் கர்மா அப்படின்றது நம்ம இப்படி தான், நம்ம அது சார்ந்து நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா, அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த உதவி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த கர்மா வந்து நம்மளுக்கு பலமாக பாதிக்காது. அதுபோல் சந்திரனுடைய கர்மா, சந்திரன் கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த சந்திரன் கர்மா அப்படி தான். அதே போல் இந்த சந்திரன் கர்மா வந்து சந்திரனோட காரகத்துவ தொழிலெலாம் செய்யலாம், அதெல்லாம் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்களுக்கு தான் ஒத்து போகாதுங்க, ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. மகம் அதாவது சந்திரனோட கர்மா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி யாருக்கெல்லாம் இருக்கோ மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகிறதில்ல. ஒரு பொண்ணுக்கு இந்த நட்சத்திரம் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த மாமியாரோட ஒத்து போகிறதில்ல. அதான் நான் முன்னாடியே சொன்ன போல் இங்கே இந்த வீட்டில் அம்மா வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்கன்னா மாமியார் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் தெரியாதவங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயமும் இவங்களுடைய பொறுப்பில் இவங்க குடும்பம் நடக்குது அப்படின்னு வச்சிங்களேன், அந்த மாமியார் வீட்டில் அவங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அதுபோல் இந்த சந்திரனோட காரகத்துவம் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே மைனஸாக இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் சந்திரனோட காரகத்துவ தொழில், உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து இதில் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல் இந்த சந்திரன் வந்து அதுபோல் வந்து மருந்து சம்மந்தப்பட்டது, அதாவது நர்சிங் சம்மந்தப்பட்டதும் இந்த சந்திரனுடைய காரகத்துவ தொழில், அதாவது தொழிலாக வந்து எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா இவங்க அந்த நர்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் அது படிக்கலாமான்னு கேட்டாங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் படிக்கலான்னு சொல்லலாம். அடுத்து செவ்வாயோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்தும். இந்த கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா, பெரும்பாலுமே இந்த செவ்வாயோட காரகத்துவங்கள் பாதிக்கப்படுதுங்க. அதாவது பங்காளி உறவுக்குள்ள பிரச்சனை வருது, வீடு வண்டி வாகனங்கள் அது சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து தகராறு, அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை இருக்காது, திருமண வாழ்க்கை பாதிப்பு, ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கிறதோ, திருமணமாகி பிரியறதோ, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, இல்லை சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்களில் இருக்குங்க. இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்க குடும்பத்தில் கன்ஃபார்மாக இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பூரம் நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கர்மா இருக்குது, அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும். ஒரு கர்மா ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களில் பெருசாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஓகேங்களா? அப்போ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் அதாவது வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்டது, பங்காளி உறவு, ரத்த சம்மந்தப்பட்ட உறவு, இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கும். அதுபோல் இவங்க வேலையில் செவ்வாய் அப்படின்றது உத்தியோகங்க. வேலையிலேயே இவங்களுக்கு ஒரு வேலை வந்து நம்ம போனோம், திருப்தியாக வேலை செஞ்சிட்டோம், வேலை செஞ்சு வந்தோம் அப்படின்றதும் இந்த செவ்வாய் கர்மாவுக்கு இருக்காது. ஏதாவது வேலையில் பிரச்சனை, இவங்க மன திருப்தி இல்லாத வேலையாக தான் இருக்கும். இல்லை வேலையில் திருப்தி இல்லாத இவங்க வந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த செவ்வாய் கர்மாவுக்கு இருக்குங்க. அதுபோல் வந்து உடம்புல வந்து அதான் செவ்வாய்ன்றது ரத்தம், அதை லோ பிபி, ஹை பிபிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுபோல் செவ்வாய் கர்மா இப்படி தான். நம்ம செவ்வாய் கர்மா இருக்கும்போது நம்ம பெரும்பாலுமே முருகன் வழிபாடு பண்ணலாம். அதுபோல் வந்து முருகர் கோயில் செவ்வாய்க்கிழமையில் விளக்கு போடுறது, வெட்டி வேறு பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அந்த செவ்வாய் கர்மாவுக்கு கொஞ்சம் பரிகாரமாக இருக்கும். அதுபோல் வந்து நம்மளுடைய இப்போ நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சொத்து தகராறு வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நம்ம எனக்கு இவ்வளோ தான் இடம், எனக்கு இத்தனை அடி வரைக்கும் எனக்கு இருக்கும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது. எல்லா விஷயத்துலேயும் அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் கர்மாவால் பாதிப்பு இல்லை. இடமா எந்த விஷயத்துலையும் அந்த செவ்வாயோட காரகத்துவத்தை எல்லாமே நம்ம அனுசரித்து போயிட்டோம் அப்படின்னா அது வந்து செவ்வாய் கர்மாவால் பாதிப்பு வராது அப்படின்னு. அடுத்தது புதனுடைய கர்மா. புதன் கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, உத்தரம், பூராடம். ரோகிணி, உத்தரம், பூராடம் அப்படின்றது புதனோட கர்மாவை வெளிப்படுத்தும். அந்த ரோகிணி, உத்தரம், பூராடம் அப்படின்றது வந்து புதன் இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயத்தை வருதுன்னா, இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாம் எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஜோதிடராக இருக்கிறவங்க, ஆசிரியராக இருக்கிறவங்க, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, இது சம்மந்தப்பட்ட இந்த கணக்கு வழக்கு அந்த புதனோட காரகத்துவம் எல்லாமே வந்து இந்த நட்சத்திரங்கள் இந்த குடும்பத்தில் கன்ஃபார்மாக இருக்குங்க. ரோகிணி, உத்தரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த புதனோட காரகத்துவ தொழில் அப்படின்றது இருக்கும். அதுபோல் இது வந்து உடம்புல வந்து நரம்பு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கன்ஃபார்மாக உண்டு பண்ணுது. நீங்கள் யார் கேட்டாலும் சரியாகவே இருக்கும். ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயசானவங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த ரோகிணி, உத்தரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களில் இருக்கும். இந்த ரோகிணி, உத்தரம், பூராடம் இருக்கிற குடும்பத்தில் தான் லவ் மேரேஜ் நடக்குது. லவ் மேரேஜ் நடக்குது, அடுத்த வேறு ஜாதியில் திருமணம் பண்ணி கலப்பு திருமணம் நடக்கிறது, சொந்தத்தில் திருமணம் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இந்த ரோகிணி, உத்தரம், பூராடம் இருக்கிற நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் தான் நடக்குதுங்க. அப்போல ரோகிணி, உத்தரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒருத்தவங்க நம்ம சிஏ படிக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குது. அந்த கொடுப்பனையை சொல்கிறது தான் இந்த நட்சத்திரங்க. படிக்கலான்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்தோன்னே உங்கள் குடும்பத்தில் லவ் மேரேஜ் இருக்கும், இந்த தம்பிக்கும் லவ் மேரேஜ் பண்ணுற அமைப்பு இருக்குது, அப்படி இல்லை சொந்தத்தில் பண்ணுறதுக்கு அமைப்பு இருக்குது. இந்த நட்சத்திரங்களை வந்து லக்ன புள்ளியாவோ, லக்னாதிபதியாவோ, ராசி நின்ற நட்சத்திரமாவோ இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்போ நடக்கிற நேரத்தை வச்சு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த கொடுப்பனை அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது அப்படின்றத தான் இந்த கர்ம நட்சத்திரங்கள் சொல்லுது. ஓகேங்களா? புதன் முடிஞ்சிச்சு. அடுத்தது குரு. குரு வந்து மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம். குருவோட கர்மப்பதிவை வெளிப்படுத்துகிற கிரகம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து அதே போல் தான். அதனுடைய காரகத்துவ தொழில் அப்படின் போது பேங்க்கில் வேலை செய்கிறது, பணம் புழங்குற இடத்துல அதிகமாக வேலை செய்கிறது, ஒரு ஹெச்ஆராக இருக்கிறது, அதுபோல் அமைப்புக்கெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக இது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலான்னு சொல்லலாம். அப்போல்லாம் குழந்தை இல்லாதவங்க, குழந்தை லேட்டாக பிறந்தவங்க, குழந்தை அடிக்கடி அபார்ட் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அதாவது ஆண் வாரிசே இல்லாதவங்க இந்த அமைப்பெல்லாம் இந்த மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் நட்சத்திரங்கள் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதுன்னா இந்த நட்சத்திரங்கள் கன்ஃபார்மாக இருக்குது. அதுபோல் அமைப்பு இருக்குங்க. ஓகேங்களா? இந்த புதன் குருவோட கர்மா அப்படின்னு போகும்போது ஒவ்வொரு கர்மாவுக்கும் அதனுடைய காரகத்துவ அந்த தெய்வங்கள், இப்போ குரு அப்படின்னாலே நம்ம திருச்செந்தூர் முருகர் வழிபாடு சொல்கிறோம். அதுபோல் அவங்கவுங்களுக்கு அவங்க பக்கத்தில் என்ன தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வ வழிபாடை பண்ண சொல்லலாம். அந்த தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்னா ஒரு பிரசவ ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பிரசவ வார்டில் போய் அவங்களுக்கு வசதி வாய்ப்பாக அந்த ஆளுக்கு ஒரு சின்ன அந்த குழந்தைக்கு வைக்கிற பெட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ப்ரெட் வாங்கி கொடுக்கலாம். அவங்களால என்ன வசதி முடியுதோ அதை வந்து அந்த பிரசவம் ஆன பெண்களுக்கு, பிரசவமாக இருக்கிற பெண்களுக்கு உதவி செய்கிறது மூலிமா அந்த கர்மாவை குறைச்சிக்கலாம். அடுத்தது சனியோட சுக்கிரனோடைய கர்மா. சுக்கிரன் வந்து கர்மா வந்து திருவாதிரை, திருவோணம், சித்திரை. திருவாதிரை, திருவோணம், சித்திரை அப்படின்றது சுக்கிரனோட கர்மாவை வெளிப்படுத்தும். இப்போ இந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா அதே போல் சுக்கிரனோட காரகத்துவல் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த பொருள்கள்லாம் விற்கிறது, பியூட்டிஷியன், உடை, அலங்காரமான உடை, இதெல்லாம் வந்து இந்த தொழில் இதில் செய்யலாம். அது வந்து சிறப்பாக இருக்குது. அதுபோல் இந்த திருமண அமைப்பாளர்கள்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இந்த சுக்கிரன் கர்மா இருக்கும். இந்த சுக்கிரன் கர்மாவில் என்ன பாதிப்புனா குறிப்பாக இந்த சுக்கிரன் கர்மா திருவாதிரை, திருவோணம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் பெண்கள் வழியில் சிறப்பாக வாழாதவங்க இருக்கிறாங்க.
பெண்கள் வழியில் நம்ம செவ்வாய்க்கு சொன்னோம் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே இல்லை அப்படின்னு. குறிப்பாக இந்த திருவாதிரை திருவோணம் சித்திரை இருக்கிற குடும்பத்தில் பெண்கள் வழியில் சிறப்பாக வாழாதவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருமண வாழ்க்கை ஆகாமலோ திருமணம் ஆகாமலோ திருமணம் ஆகி பிரிஞ்சோ இருக்கிறது. அதுபோல் அமைப்பு வந்து குறிப்பாக அந்த அத்தை சித்தி பெரியம்மா அப்படின்லாம் சொல்கிற மாதிரிங்க அந்த பெண்கள் உறவு வந்து சிறப்பாக வாழாதவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இதனுடைய வந்து திருமணத்துக்கு ஏதாவது நம்ம உதவி செய்கிறது, திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்ம வசதி வாய்ப்பு இருந்தால் பட்டு சேலை எடுத்து கொடுக்குறது, அந்த திருமணம் சார்ந்த உதவி செய்கிறது அப்படின்றது இந்த கர்மாவுக்கு வந்து பரிகாரமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து சனி பகவான். சனி பகவானுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம். புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படின்றது சனி பகவானுடைய கர்மாவை வெளிப்படுத்தும். அப்போ சனி பகவான் என்ன அதான் சனியோட காரத்துவம் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா தொழில் ஒழுங்காக அமைய மாட்டேதுங்க. தொழிலுக்காக நல்ல போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்குது. எப்பயுமே தொழில் சிறப்பாக அமையாத அதனால் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சனி பகவானுடைய கர்மா இருக்குது. புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படிங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு இருக்குது. அதுபோல் வந்து அற்பாயில் இறந்தவங்க, குறைஞ்ச வயசில் இறந்தவங்க இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த நட்சத்திரங்கள் வந்து நான் எப்பயும் சொல்கிற போல தான் லக்கண புள்ளியாக இருக்கணும், லக்னாதிபதியாக இருக்கணும், ராசி நின்ற நட்சத்திரமாக இருக்கணும். இது இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்திலே அற்பாயில் இறந்தவர் இருப்பாங்க. அதுபோல் நீண்ட வயசு ஒரு 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இருப்பாங்க. ப்ளஸ்னால் அந்த எண்டு, மைனஸ்னால் இந்த எண்டுங்க, அவ்வளோதான். அதுபோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லுது. அதுபோல் அற்பாயில் இறந்த தோஷம் இருக்குது. அப்போ இந்த தோஷம் எதனால் வந்தது? முன்னோர்கள் வழியில் நம்ம குடும்பத்தில் அதாவது அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் ஊனமானவங்கள வயசானவங்கள ஒழுங்காக கவனிச்சிக்கல, அதனால் இந்த கர்மா வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க வாழ்கிற காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு ஊனமானவர்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு வயதானவங்கள் இருக்கிற ஹோமுக்கு போய் உதவி பண்ணலாம் வசதி வாய்ப்பு இருக்கும்போது, அதுபோலலாம் செய்யும்போது இந்த கர்மா வந்து கர்மாவோட தாக்கம் குறையும். இதுக்கு திரும்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கர்மா போகாமல் இருக்குங்க. அதுக்காக நம்ம இதை செய்யலாம். அடுத்ததாக ராகுவோட கர்மா. ராகுவோட கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட கர்மா பூசம் விசாகம் சதயம். பூசம் விசாகம் சதயம் அது வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும். அப்போ இந்த ராகுவோட கர்மா என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பாலுமே ப்ளஸ் வந்து இது அரசாங்க வேலையை கொடுக்குதுங்க. அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கு நிறையா பேருக்கு ராகுவோட கர்மா இருக்கும். பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் உள்ள குடும்பத்தில் அரசு வேலையில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோல் வந்து குணப்படுத்த முடியாத வியாதி, நீண்ட நாள் வியாதி, இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட அதுபோல் வியாதிலாம் இந்த ராகுவோட கர்மப்பதிவு உள்ள குடும்பத்தில் தான் இருக்குங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் ராகுன்றது நுரையீரலில் குறிக்கிறோம், வீசிங் சம்மந்தப்பட்டது, அதை தூசி ஒத்துக்காது, புகை ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த வீசிங் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இந்த பூசம் விசாகம் சதயம் உள்ள நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் இல்லை அவங்களுக்கே இருந்தாலும் யாருக்கா வந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்குதான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த நுரையீரல் சார்ந்த சுவாச கோளாறு அப்படின்னு சொல்கிறோம், அது சம்மந்தப்பட்டது இருக்கும். அதுபோல் வெளிநாடு போனவங்க இருப்பாங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புள்ள இந்த நட்சத்திரங்கள்ல வெளிநாடு போகலாமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக அதுக்கான கொடுப்பனை இருக்குதுன்னு சொல்லலாம். பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாலே அவங்க வந்து வெளிநாடு போகலாமன்னா 100% வெளிநாடு போகலாம். அதுபோல் வந்து 2 திருமணம் பண்ணவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இது வந்து 2 திருமணத்தையும் சொல்லும். அதுபோல் 2 திருமணம் பண்ணவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த நட்சத்திரங்கள் சொல்லுதுங்க. இப்போ இதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அந்த தொழில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதுபோல் வந்து ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து தொழிலாக செய்யலாம். வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி விடுறது இது போல் தொழிலெலாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே இவங்களுக்கு நல்லா வரும். இதான் கர்மா வந்து இந்த 8 நட்சத்திரத்துக்கு மட்டும்தாங்க. அப்போ இந்த கர்மா வந்து ஒவ்வொரு கிரகமும் இந்த நட்சத்திரம் மூலிமா இந்த கர்மாவை வெளிப்படுத்துது. அதுபோல் ஒவ்வொரு பாவமும் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு கர்மாவாக இருக்குங்க. இந்த 12 பாவங்களும் இந்த கர்மா வந்து 8 கர்மா இருக்குது. அந்த ஒவ்வொரு கர்மாவும் நான் சொல்கிறேன். லக்கண பாவம், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம் இது இந்த 3 பாவங்களும் குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும். 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம் இது 3 குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சரி, அடுத்த கர்மாவை சொல்லிடுறேன். அடுத்தது 3ஆம் பாவம் அப்படின்றது சுக்கிரனோட கர்மாவை வெளிப்படுத்தும். 4ஆம் பாவம் அப்படின்றது புதனோட கர்மாவை வெளிப்படுத்தும். 5ஆம் பாவத்துக்கு தான் சொல்லிட்டோம். 6ஆம் பாவம் சனி பகவானுடைய கர்மாவையும் சந்திரன் கர்மாவையும் 6ஆம் பாவம் வெளிப்படுத்தும். 7ஆம் பாவம் சந்திரன் கர்மாவை வெளிப்படுத்தும். 8ஆம் பாவத்துக்கு கர்மா இல்லை. 9ஆம் பாவம் ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும். 10ஆம் பாவத்துக்கு கர்மா இல்லை. 11ஆம் பாவம் செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தும். 12ஆம் பாவம் சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இப்போ நம்ம ஜோதிடராக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 4ஆம் பாவம் தான் புதனோட கர்மான்னு சொன்னேன்.
அப்போ 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் தான் நம்ம செய்கிற தொழில் வேலை. அப்போ அந்த 10ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் நம்ம 4ஆம் பாவத்தோட நம்மளுக்கெல்லாம் தொடர்பு இருக்கலாம். இல்லை காலபுருஷனுக்கு 4 அப்படின்ற கடகத்தோட தொடர்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த புதனோட கர்மா அப்படின்ற ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். இல்லை 10ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடராக இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு பாவமும் ஒரு கர்மாவை சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு புதன் கர்மா சொன்னேன். புதன் கர்மா 4ஆம் பாவத்தை வெளிப்படுத்துது. 4ஆம் பாவம் நம்ம லக்கணத்துலேருந்து 4ஆம் பாவம் புதன் கர்மா. காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம் கடகம் அப்படின்றதும் புதன் கர்மா. புதன் கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி உத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள். அப்போ இது நம்மளுடைய வேலை தொழில் அப்படின்றது 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் அந்த 10ஆம் பாவ அதிபதியோ 6ஆம் அதிபதியோ இந்த போய் 4ஆம் பாவத்தில் இருக்கலாம். இல்லை 4ஆம் பாவ அதிபதி 10ஆம் பாவ அதிபதி 6 அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கலாம். இல்லை நம்மளுக்கு லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ ராசியோ ரோகிணி உத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கலாம். இப்படி இந்த தொழிலை நிர்ணயிக்கு பயன்படுது. இப்போ 12ஆம் பாவம் வந்து சூரியனோட கர்மான்னு சொல்லணும். அப்போ 12ஆம் பாவம் அப்படின்ட்டு சூரியனோட கர்மா. மீனம் அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும். சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி. அப்போ இதுதான் சூரியனோட கர்மா. ஒருத்தவங்க மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். 6ஆம் பாவம் 12ஆம் பாவம் 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த தொடர்பு இருக்கலாம். கேது அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கர்மாவை வெளிப்படுத்துன்றது. கேது அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும். அப்போ கேது வந்து 10ஆம் பாவத்துக்கூடையோ 6ஆம் பாவத்துக்கூடையோ தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக மருத்துவம் படிக்கும்போது. இது போல் அமைப்புக்கு நம்ம இப்படி தான் இதை யூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க வந்து செவ்வாயோட காரகத்துவ தொழில் செய்கிறாங்க அப்படின்னா செவ்வாயோட காரகத்துவ தொழிலை வெளிப்படுத்துகிற பாவம் அப்படின்னும் போது 11ஆம் பாவங்க. அப்போ 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கும்பத்தோட தொடர்பு இருக்கணும். அவ்வளோதான். அந்த செவ்வாயோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் தொடர்பாவது இருக்கணும். இதுதான் கொடுப்பனை. இப்படி இருந்தால் இதில் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒருத்தங்க வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 9ஆம் இடம், அதாவது அவங்க லக்கணத்துலேருந்து 9ஆம் இடம். நாம் பாரம்பரியத்தில் 9ஆம் இடம் பார்க்குறோம். இதுலேயும் 9ஆம் பாவம் வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும். அதே போல் வந்து குரு வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற கிரகம். ராசியில் வந்து தனுசு வந்து 9ஆம் பாவத்தை ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற ராசி. அப்போ அவங்க வெளிநாடு போகணுன்னா இந்த இடத்துல லக்னாதிபதியோ லக்னமோ ராசியோ அவங்களுக்கு இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு வெளிநாடு போகிற அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் நம்ம ஒவ்வொரு கர்மாவுக்கும் இந்த தொழிலை எடுக்கிறதுக்கு அந்த பாவம் பயன்படும். திரும்ப அந்த பாவத்தை சொல்கிறேன். 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 5ஆம் பாவம் குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும். 3ஆம் பாவம் சுக்கிரனோட கர்மாவை வெளிப்படுத்தும். 4ஆம் பாவம் புதனோட கர்மாவை வெளிப்படுத்தும். 6ஆம் பாவம் சனி பகவானுடைய கர்மாவும் சந்திரன் கர்மாவையும் வெளிப்படுத்தும். 7ஆம் பாவம் சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும். 8ஆம் பாவத்துக்கு கர்மா இல்லை. 9ஆம் பாவம் ராகு கர்மாவை வெளிப்படுத்தும். 10ஆம் பாவத்துக்கு கர்மா இல்லை. 11ஆம் பாவம் அப்படின்றது செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தும். 12ஆம் பாவம் சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? இப்படி தான் இதை எடுத்துக்கணும். அதே போல் வந்து இதான் இந்த பாவங்களை வச்சு தான் நம்ம தொழில் நிர்ணயம் பண்ணுறது. ஒருத்தவங்களுக்கு ஒரு படிப்பு படிக்கலாமா அப்படின்னு எடுக்கிறது. அப்படிலாம் இந்த நட்சத்திர கர்மாவை வச்சும் இந்த பாவங்களுடைய கர்மாவை வச்சு அவங்களுக்கு இந்த கொடுப்பனை இருக்குது, அப்போ இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? திருமண பொருத்தத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி வரன் அமையும், ஆப்போசிட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நட்சத்திரம், உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் எடுத்து ரோகிணின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன். ரோகிணி நட்சத்திரத்துக்கு வர்ற வரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் வருவாங்க, எப்படி அவங்களோட ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ முறையில் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நேராக 7வது ரோகிணி வந்து அதில் வந்து 4வது பாதத்துலேருந்து 8வது பாதம் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? 4வது பாதம் அதாவது 3 பாதம் அங்கே கார்த்திகை முடிஞ்சிடுச்சு. 4, 5, 6, 7 பாதம் நம்ம 4 பாதம் இருக்குது. அதாவது ரிஷபத்தில் 4வது பாதம் 5வது பாதம் 6வது பாதம் 7வது பாதம். அதுக்கு நேராக 7வது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்தில் 4வது பாதம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது வந்து விசாகம் ஒரு பாதம் போயிடும். அடுத்தது வந்து பூசத்தில் 2 பாதம் போயிடும், 3 பாதம் போயிடும். அப்போ 4வது பாதம் அப்படின்றது பூசம் 4 1, பூசம் 4, கேட்டை 1, கேட்டை 2, கேட்டை 3. இதுதான் அந்த ரோகிணிக்கு சம்மந்தப்படுதுங்க. அப்போ அந்த நட்சத்திரங்களை இதை எப்படி எடுக்கிறதுனா அப்படின்னா இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தவங்களுக்கு பூசம் அப்படின்றதும் ப்ளஸ் வந்து கேட்டை அப்படின்றதும் ஆப்போசிட்டில் அந்த நட்சத்திரமாக கனெக்ட் ஆகுது. அப்போ பூசம் அப்படின்றது ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும், கேட்டை அப்படின்றது சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும். அப்போ நம்ம அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
அந்த பூச நட்சத்திரம், அதாவது ராகுவோட கர்ம பதிவு பெற்ற மற்ற நட்சத்திரங்கள் வந்து பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கு நட்சத்திரமாக இருக்கலாம். அதுபோல் கேட்டை அப்படின்னா சந்திரனோட கர்மா. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு வரலாம். இந்த 7 நட்சத்திரங்கள் அவங்களுக்கு நட்சத்திரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் அமையும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த நட்சத்திரங்கள் இல்லை அப்படின்னா பாவம் நம்மளுக்கு வந்து நம்ம ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் என்ன சொன்னோம்? 9ஆம் பாவம். அப்போ லக்னாதிபதி 9ஓட தொடர்பாக வருது. அதே போல் வந்து இல்லை 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது. அதுபோல் சந்திரனுடைய கர்மா சொல்லியிருக்கோம். அதை கேட்டை அப்படின்றது சொல்கிறோம். அது வந்து சந்திரனுடைய கர்மா. சந்திரன் அப்படின்றது பாவத்தில் வந்து 6ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும் சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு கணவராக வர்றவங்களுக்கு லக்னாதிபதியோ இல்லை இந்த ஆறாம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருக்கலாம். இல்லை 7ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ லக்னத்தில் இருக்கலாம். இப்போ இந்த ரோகிணியில் ஒருத்தவங்களுக்கு கணவரோ இல்லை மனைவியோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கலாம். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் இருக்கலாம். 3வது இவங்க லக்னாதிபதி 9ல் இருக்கலாம். இல்லை லக்னாதிபதி 6, 7ல் இருக்கலாம். இல்லை 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, இல்லை 9ஆம் அதிபதி இவங்க யாராவது சேர்ந்து லக்னாதிபதி கூட தொடர்பில் இருக்கலாம், பார்வையில் இருக்கலாம். இப்படி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய ஆப்போசிட் கணவனோ மனைவியோ அமைவாங்க 100%. உங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொன்னால் அதுக்கு எப்படி அமைதுன்னு ஒன்று பார்க்கலாம். ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னும் போது மேஷத்தில் ஒரு பாதம் இருக்குது, கடைசி ஒரு பாதம் இருக்குது. ரிஷபத்தில் 3 பாதம் இருக்குது. அப்போ அதுக்கு நேராக ஆப்போசிட்டு இதில் எடுத்திங்கன்னா மேஷத்துக்கு நேராக ஆப்போசிட்டாக இதில் எடுத்திங்கன்னா துலாமில் கடைசி ஒரு பாதம் அப்படின்னும் போது விசாகம் 1. அடுத்ததில் 3 பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே விசாகம் வந்து இதில் கடைசி வந்து 3ஆம் பாதம், அதில் வந்து 4ஆம் பாதம், 5ஆம், அடுத்தது வந்து அனுஷம் 1, அனுஷம் 2. அப்போ இங்கே வந்து விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் வருதுங்க. அனுஷ நட்சத்திரம் இந்த இடத்துக்கு கார்த்திகை 3 பாதம் இருக்குல்ல, அதனால் விருச்சிகத்தில் 3 பாதத்தை எடுத்துக்கிறோம். அப்போ 3 பாதத்தை எடுக்கும்போது விசாகம் கடைசி 4ஆம் பாதமும் அனுஷம் 1ஆம் பாதமும் அனுஷம் 2ஆம் பாதமும். அப்போ இந்த விசாக நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் தான் நம்மளுக்கு வருது. அப்போ விசாகம் அப்படின்றது ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துறது, அனுஷம் அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துறது. அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ராகுவோட கர்மா அப்படின்ற பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கு லக்ன புள்ளியாவோ லக்னாதிபதியாவோ ராசியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி அப்படின்றது அவங்களுக்கு நட்சத்திரமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது அப்படின்னும் போது அவங்கள லக்னாதிபதி விசாகம் அப்படின்றது ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் அப்படின்னும் போது 9ஆம் பாவம். 9ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சம்மந்தப்படலாம். அதே போல் வந்து அனுஷம் அப்படின்றது சூரியனோட கர்மா வெளிப்படுத்துகிற பாவம் 12ஆம் பாவம். அந்த 12ஆம் அதிபதி லக்னாதிபதியோட சம்மந்தப்படலாம். அப்படி இல்லைனா அந்த 12ஆம் பாவம் அப்படின்றது மீனமாக இருக்கும், 9ஆம் பாவம் அப்படின்றது இங்கே தனுசாக இருக்கும். அந்த தனுசுலேயே உள்ள மீனத்திலே அவங்களோட லக்னாதிபதி இருக்கலாம். இப்படி தான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவியோட அமைப்பு, அந்த ஜாதகத்தோட அமைப்பு இருக்கும். அதாவது சொன்னது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த 2 கர்மாவை மட்டும் 2 நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு நேராக இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற 2 நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். அவங்க என்ன கர்மாவோட மற்ற நட்சத்திரங்களாக வரணும், அந்த கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் எதுன்னு பார்க்குறோம். அந்த பாவமாக ஆப்போசிட்டில் அந்த லக்னாதிபதி போய் அந்த பாவத்தில் இருக்கலாம். அதுபோல் அதனுடைய ராசி, அந்த கர்மாவை வெளிப்படுத்துகிற ராசி அப்படின்னு ஒரு ராசி இருக்குது. அதுதான் 9வது பாவம் அப்படின்றது தனுசு அப்படின்றது ராகுவோட கர்மா, மீனம் அப்படின்றது சூரியனோட கர்மா. அதனால் இந்த கர்மாவில் அந்த அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்துங்களா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம்? உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்குது, இல்லை என்ன நட்சத்திரம்? கடகத்தில் இருக்கார். என்ன நட்சத்திரத்துலைங்க? பூசத்திலே இருக்கார். அதே சரியாக போச்சுங்க. பூசமே வந்துடுச்சு நம்மளுக்கு. அதனால் கரெக்டாக வரும். இது எப்படி எடுத்தாலும் நம்ம நிறையா ஜாதகம் ஆய்வு பண்ணியிருக்கோம், கரெக்டாகவே இருக்குது. நாம் இந்த முறையை நம்ம கற்றுக்கினது நம்ம சேலம் ரோஸ்லி அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அவங்ககிட்டையும் சென்னை விஷால் சார் அவங்ககிட்டையும் நிறையா வகுப்புகள் இது படித்து நாமளும் நிறையா வகுப்புகள் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை பற்றி எடுத்துருக்கோம். அதில் நிறையா தகவல்கள் நம்ம கிடைச்சது சொல்லி திரும்ப வாடிக்கையாளருக்கு சொல்லும்போது நிறையா விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதால் இது பலன் சொல்கிறதுக்கு நம்ம அவங்களுடைய கொடுப்பனையை சொல்கிறதுக்கு பயன்படும். தசாபுத்தி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தசாபுத்தி எப்பயுமே பாரம்பரிய முறையில் நம்மளுடைய கோல்டன் ரூல்னு சொல்கிற 2, 6, 8 நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருப்போம். அது நம்ம யூடியூப் சேனல் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நம்ம நிறையா அந்த தசாபுத்தியை பற்றி போட்டிருப்போம். அப்போ ஒரே அந்த தசாபுத்தி விதிகள் மட்டும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா ஒரு கிரகம் நின்ற இடம் வேலை செய்யணும்.
ஒரு பாவத்துக்கு ஒரு 7ஆம் பாவம் திருமணம்னு கேட்குறாங்கன்னா 7ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் வேலை செய்யணும், இல்லை 7ஆம் பாவம் அந்த அதிபதியோட நட்சத்திர சாரம் வாங்கின கிரகமாவது வேலை செய்யணும், அந்த பாவம் இயங்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது அந்த பாவத்துக்கு திரிகோண பாவத்தில் இல்லை கிரகமாவது இயங்கணும். 7ஆம் பாவம்னா 3-11 இயங்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஒன்று 7ஆம் பாவம் இயங்கணும். ஒரு திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம் இயங்கணும். இல்லை 7ஆம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யணும். அதனுடைய தசாபுத்தி வாங்கின கிரகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கும். அதில் அப்படி இல்லை, அது இல்லை, 7ஆம் பாவம் இல்லை, நட்சத்திரமும் இல்லைன்னா அதுக்கு திரிகோணத்தில் 3-11 ஏதாவது கிரகம் இருந்தாலும் அந்த சம்பவத்தை நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புங்க. அதனால் 3-11-7 இது நடத்தும். அடுத்த ஆப்ஷனாக அந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் 3-11ஆம் பாவங்கள். 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம்ன்றது 9ஆம் பாவம், 11ஆம் பாவம்ன்றது 5ஆம் பாவம். அப்போ 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், 3ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த பாவங்கள்லாம் திருமணத்தை நடத்தி வைக்கும். கன்ஃபார்மாக ஒரு திருமணம் நடக்குது இந்த இடத்துலேருந்து ஒரு கிரகம் நடந்ததுன்னா கண்டிப்பாக 7ஆம் பாவம் நடக்காத பட்சத்தில் இந்த பாவங்களை நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஒரு பாவத்தோட திரிகோணம் பாவமும் அந்த பாவத்தோட 3-11ஆம் பாவமும். உதாரணத்துக்கு அடுத்து ஒரு வீடு கட்டலான்னு கேட்குறாங்க. வீடு கட்டணுன்னா நம்ம எப்பயும் பார்க்குறது 4ஆம் பாவமும் பார்ப்போம். அப்போ 4ஆம் பாவத்தோட திரிகோண பாவம் என்னங்க? 8-12. 8-12 இயங்கும் போது வீடு கட்டலாம். நிறைய பேர் வீடு கட்டியிருப்பாங்க 8-12ஆம் பாவம் இயங்கும் போது தான் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த 8ஆம் பாவம் வந்து லக்னத்துக்கு கஷ்டம் கொடுக்க பாவம் அப்படின்றதால அவங்களுடைய ஆசையை குறைச்சிக்கிட்டு கட்டணுங்க. ஆசையை குறைச்சிக்கிட்டா அந்த 8ஆம் பாவம் அவங்களுக்கு கடுமையாக கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ 8ஆம் பாவம் இயங்கும் போதும் வீடு கட்டலாம், 12ஆம் பாவம் இயங்கும் போதும் வீடு கட்டலாம். அதுபோல் ஒரு பாவத்தோட 3-11ஆம் பாவங்கள்னு சொன்னேன். அப்போ அந்த 4ஆம் பாவத்தோட 3ஆம் பாவம் அப்படின்றது 6ஆம் பாவம், 4ஆம் பாவத்தோட 11ஆம் பாவம்ன்றது 2ஆம் பாவம். அப்போ 2ஆம் பாவம் வேலை செய்யும் போது நிறைய காசு பணம் இருக்கும், அப்போ வீடு கட்டலாம். 6ஆம் பாவம் கடன் வாங்கி வீடு கட்டுற போல இருக்கும். அதனால் ஒரு பாவம் ஒரு நடக்கணும் அப்படின்னா ஒரு பாவத்தோட திரிகோண பாவத்திலேருந்து அந்த பாவம் இயங்கணும், இல்லைனா அந்த பாவத்திலேருந்து திரிகோணத்தில் ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தணும். அப்படி அடுத்த பட்சம் கடைசியாக வந்து அந்த பாவத்தோடைய 3-11ஆம் பாவங்களும் அந்த பாவத்தை இயக்கும் அப்படின்றது முக்கியமான விதி. ஒரு பாவம் எப்போ வேலையே செய்ய மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அந்த பாவம் இயங்கலைங்க. ஒரு பாவம் ஒரு குழந்தைய பிறக்கலை, உள்ள திருமணமே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது. இல்லை 7ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு பாவம் ஒரு செயல் வந்து லேட் ஆகுது, ஒருத்தருக்கு வருமானமே இல்லை, ஒருத்தருக்கு வேலையே கிடக்கலன்னா அந்த அது குடிக்கிற பாவத்தோட அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்காது. கிரகம் இருந்தாலும் அடுத்தடுத்து அந்த பாவம் இயங்கிட்டே இருக்கும். நட்சத்திரத்தில் கிரகமே இல்லைன்னா அந்த பாவம் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் அந்த பாவம் இயங்கணுன்னா அந்த அதிபதியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு 2-3 கிரகம் இருந்ததுன்னா அந்த பாவத்தோடைய அனுபவிக்கிற விதம் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதுபோல் ஒரு பாவம் ஒரு தசாபுத்தியில் வந்து நாங்கள் குறிப்பாக வந்து புத்தியை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு புத்தியை எடுத்துங்க. அந்த புத்தி நடத்துகிற இடத்துக்கு 2-6-8 மார்க் பண்ணுங்கள். ஒரு புத்தி நடத்துது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துதுன்னா அந்த 4ஆம் பாவத்துலேருந்து அந்த அவங்க கேட்குற கேள்வி என்ன கேள்வியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 4ஆம் பாவம் புத்தி நடத்துகிற இடத்துலேருந்து 2ஆம் பாவம் மார்க் பண்ணுங்கள், 8ஆம் பாவம் மார்க் பண்ணுங்கள், 6ஆம் பாவம் மார்க் பண்ணுங்கள், 8ஆம் பாவம் மார்க் பண்ணுங்கள். அந்த மார்க் பண்ண பாவம் அவங்க லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ அந்த பாவத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் பாவம் இயங்குது அப்படின்னா அது 9ஆம் பாவத்துக்கு என்ன பாவமாக வருங்க? 4ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது, அதை மார்க் பண்ணிங்கன்னா 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வரும். அப்போ இப்போ குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை பூர்வீக சொத்து தொடர்பாக வேலை அதெல்லாம் அந்த 5ஆம் பாவம் தொடர்பாக கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ அதுக்கு தடையாக இருக்குது. ஏன்னா 5ஆம் பாவத்துக்கு 12 வேலை செஞ்சுட்டு இருக்குது, அதனால் சொல்கிறோம். அதுபோல் 9ஆம் பாவத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆக வரும். 9ஆம் பாவத்துக்கு அது பிரச்சனையை கொடுக்குற பாவன்றதால் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு இருக்கும். அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு புத்தி நடத்துகிற இடத்துக்கு 2-6-8 மார்க் பண்ண பாவம் அவங்கவுங்க லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். இல்லை அதை செஞ்சுட்டு தான் வந்து இப்போ கேள்வி கேட்பாங்க. அந்த பாவம் தொடர்பான கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி அந்த பாவம் தொடர்பான விஷயம் வந்து இப்போ நல்லா இருக்குது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அந்த கிரகம் இன்றைக்கி கோச்சாரத்தில் அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல போயிட்டு இருக்கான்னு அதையும் பார்த்துக்கணும். அப்போ தசாபதியும் கோச்சாரமும் இணைந்து தான் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு இன்னொரு 5ஆம் பாவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் பாவம் வந்து லக்கணத்துக்கு சூப்பரான பாவம், பூர்வ புண்ணிய பாவம்னு சொல்கிறோம். இப்போ 5ஆம் பாவம் நேற்று பார்த்த ஒரு ஜாதகம், அவருக்கு வந்து மேஷ லக்கணம் தான். 5ஆம் பாவத்துலேருந்து சூரியன் ஆட்சியாக இருக்கிறார், அரசு வேலைக்காக கடுமையாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அது 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் இல்லை, 6ஆம் பாவன்ற உத்தியோகத்தை கொடுக்கல, அவரும் வேலை பார்த்துக்கணும். 5 அது சூரியன் தான் இருக்குது, எல்லாமே சூரியன் வேலை செய்து ஆட்சி பெற்று இருக்குது, உனக்கு அரசு வேலை கிடைக்கும்னாங்க. ஆனால் அது 6ஆம் பாவன்ற உத்தியோகத்துக்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதால
அது வந்து அவங்களுக்கு வந்து வேலையை கொடுக்கல. அதுபோல் 10ஆம் பாவம்ன்றது தொழில் சார்ந்து ஒரு 5ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அது 10ஆம் பாவத்துக்கு 8ஆம் வரும், 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் வரும், 12ஆம் பாவத்துக்கு 6ஆம் வரும். அதனால் இந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லலாம். அதனால் ஒரு தசாபுத்தி நடத்தும் போது தசாபுத்தி நடத்துகிற கிரகத்துக்கு 2, 6, 8 மார்க் பண்ண பாவங்கள் அவங்க லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். சிறப்பான பலனாக இருக்கும். இது சார்ந்த வீடியோ தான் நம்ம நிறையா போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சதீஷ் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க.